ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ மகான்கள் மடங்களை நிறுவி தங்களுடைய ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மகான்கள் நம்முடைய பாரத தேசத்திலே மகான்களுடைய அருட்கடாட்சம், அவர்களுடைய ஆசீர்வாதம், அதன் காரணமாகவே நம்முடைய பாரத தேசமானது இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றது. எத்தனையோ இன்னல்கள் ஏற்பட்ட போதும் அவற்றையெல்லாம் கடந்து மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனுடைய அருட்கடாட்சமும் மகான்களுடைய அருள் பார்வையும் அவர்களுடைய அன்பான வழிநடத்தலும் தான் காரணம். எல்லா மதங்களிலுமே, அதாவது இந்து மதம் மட்டுமல்லாமல் சீக்கிய, ஜெயின் எல்லோருமே எல்லா மதங்களிலுமே ஒரு மடங்களை நிறுவி அந்த மடங்களின் மூலமாக மக்களுக்கு தங்களுடைய நல்லுரையையும் நல் அருளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் மகான்கள். அவர்களெல்லாம் சித்த புருஷர்கள். அவர்களுடைய அருட்கடாட்சத்தால் நாம் நம்முடைய வேண்டுதல்களால் இறை அருளை பெற்று கொண்டிருக்கின்றோம். குரு அருளின்றி திருவருள் இல்லை என்று அதனால் தான் சொல்லி வைத்தார்கள். இப்படி எத்தனையோ மடங்கள் இருக்கின்றது. அந்த மடங்களிலே காஞ்சி காமகோடி பீடம் சற்றொப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட அற்புதமான மடம். இந்த காஞ்சி காமகோடி பீடத்திலே 68வது பீடாதிபதியாக ஒரு சந்நியாசி என்பவர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே வாழ்ந்து காட்டியவர் மகா பெரியவா. 1907ஆம் ஆண்டு தன்னுடைய 13ஆம் வயதிலே 68வது பீடாதிபதியாக ஆரோகணம் செய்து தனது வாக் அமிர்தத்தாலும் சாஸ்திரங்கள் சொன்னதை இம்மியளவு கூட பிசகாமல் வாழ்ந்து காட்டியதாலும் மகா பெரியவா என்று நம்மால் அன்போடு அழைக்கப்பட்டு இறைவனோடு கலந்தவர் மகா பெரியவர். இப்படி வேதங்கள் சொன்னதை, சாஸ்திரங்கள் சொன்னதை பிசகாமல் கடைபிடித்து வாழ்ந்து தன்னை நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு அருட்கடாட்சம் வழங்கி 100 வருஷங்கள் நம்மிடையே நடமாடி ஆத்மார்த்தமாக நினைப்போர்க்கு அபயம் அளிக்கின்ற தெய்வம் மகா பெரியவா. இந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்ட அன்று மாலை ஒரு உபன்யாசம். அந்த உபன்யாசத்தை செய்ய சொல்லி மடத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். கும்பகோணத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றது. மகா பெரியவர் பேச ஆரம்பிக்கும் முன் கூட்டத்திலிருந்து ஒரு வயதானவர் இந்த பால சுவாமிகளை வியப்போடு பார்த்தார். 66வது ஆச்சாரியால் ரொம்ப அழகா உபன்யாசம் பண்ணுவார். அவரோட வாக்குவன்மை எல்லாரையும் ஆகர்ஷிக்கும். ஆனால் இவரோ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காரு, இவர் என்னத்தை பேசுவார் என்று மனதிலே சந்தேகம் அலைபாய அந்த பெரியவர் கூட்டத்திலே முன்னாலே வந்து உட்கார்ந்து கொண்டார். அன்று பெரிவாளுடைய முதல் உபன்யாசம். அதாவது பீடத்துக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக பீடத்துக்கு வந்தவர் வந்து அவர் செய்கின்ற முதல் உபன்யாசம் அந்த உபன்யாசத்திலே செமந்தகமணி திருட்டு போனது. கிருஷ்ணனுக்கு அபவாதம் வந்தது. அப்புறம் ஜாம்பவானோடு சண்டை போட்டு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொண்டு செமந்தகமணியை கொண்டு வந்து அபவாதம் நீங்க பெற்றது பற்றி ரொம்ப அழகாக பேசினார்
அன்றைய நாளிலே மகா பெரியவர். அன்று அத்தனை பேருமே ஆனந்த கடலில் மூழ்கினர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிக அருமையாக கோர்வையான ஒரு உபன்யாசத்தை மகா பெரியவர் நடத்தினார். இவ்வளவு நேரம் கூட்டத்திலே அமர்ந்து கொண்டு பாலர் சந்நியாசி என்ன பேசிவிடப் போகிறார் என்று பார்த்த அந்த வயதானவர் ஓடி வந்து மகா பெரியவருடைய பாதத்திலே விழுந்து விட்டார். மகாபிரபு என்று வணங்கினார். கூட்டத்தினரை நோக்கி அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். 66வது பீடாதிபதியான கலவை பெரியவாளோட உபன்யாசத்தை நான் நிறைய முறை கேட்டிருக்கின்றேன். அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த 13 வயது குழந்தை என்ன பேசப் போகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் முதல் உபன்யாசத்திலேயே தான் பழைய பீடாதிபதிக்கு ஏற்ற வாரிசுதான் என்று நிரூபித்து விட்டார். நான் மனதால் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு இப்போதே 80 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் இந்த ஆச்சாரியாளுடைய உபன்யாசங்களை நான் எவ்வளவு நாள் கேட்கப் போகிறேன் என்று நினைத்தால் அது மிகவும் தாபமாக இருக்கின்றது. என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை என்று அந்த பெரியவர் அழுதுவிட்டார். பெரியவருடைய முதல் உபன்யாசத்துக்கு அவருடைய பரமகுருவின் மகாபக்தர் மூலம் இந்த பாராட்டு கிடைத்தது. ஆகவே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆச்சாரிய பீடங்கள் இதிலே சந்நியாசி ஆவது எல்லாம் நாம் நினைத்து நடப்பது அல்ல. நாம் ஏதோ நினைத்து சந்நியாசி ஆவது போல் இவையெல்லாம் நடப்பது கிடையாது. ஒரு சந்நியாசி ஆக வேண்டும் என்று ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருந்தால் அவர் பல பல ஜென்மங்களிலே அதற்கான பூஜைகளை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பூஜைகளை செய்திருந்தால்தான் அவரால் ஒரு மகத்தான சந்நியாசியாக இந்த பிறவியிலே மாற முடியும். ஆக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் எத்தனையோ ஜென்மங்களிலே செய்த புண்ணியம், அவருடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம், அவருடைய பரம்பரை செய்த புண்ணியம், அவருக்கு அந்த 13 வயதிலேயே ஞானம் உதித்தது. ஒருவருக்கு ஞானம் உதித்தால்தான் அவரால் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி அந்த மிகப்பெரிய ஞானம் அவருக்கு அவருடைய மூதாதையர்களாலும் அவர் செய்த புண்ணியங்களாலும் கிடைத்து அந்த 13வது வயதிலேயே இந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டு இம்மியளவும் பிசகாமல் அந்த சந்நியாச தர்மத்திலே அவர் வாழ்ந்து காட்டினார். நடமாடும் தெய்வம் என்று அவரை வணங்குகின்றோம் என்றால் அந்த நடமாடும் தெய்வம் என்ற சொற்றொடருக்கு முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக அவர் வாழ்ந்தார். மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகளிலே ஒன்றுதான், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் தன்னுடைய இல்லத்திலே மிக அருமையாக ஒரு மகாருத்ர பாராயணத்தை நடத்தினார். இந்த மகாருத்ர பாராயணத்தை தேப்பெருமாநல்லூர் என்ற அற்புதமான ஊரிலே அதனை நடத்தினார். அந்த தேப்பெருமாநல்லூரிலே 2 நாட்கள் அந்த ருத்ர வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த யாகமெல்லாம் நடைபெற்ற பின் மகாபெரியவரை தரிசித்து தான் செய்த இந்த மகா பெரிய ருத்ர ஹோமத்திற்கு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் வந்தார். அப்போது மகாபெரியவர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். வந்தவர் நேராக மகாபெரியவரை தரிசித்து தான் கொண்டு வந்திருந்த பிரசாதங்களை மகாபெரியவருடைய பாதங்களிலே வைத்தார். ஆனால் மகாபெரியவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன ஹோமம் எல்லாம் நடந்ததா அண்ணா என்று. எல்லாம் பிரமாதமாக நடந்தது பெரியவா என்று பதிலளித்தார்.
உடனே தேப்பெருமாநல்லூரிலே என்ன நடந்தது என்று சற்று கோபமாக கேட்டார். அதாவது அன்றைய நாளிலே நிறைய வேத வித்வர்கள், நிறைய வேத பண்டிதர்கள் அன்றைய நாளிலே ருத்ரபாராயணம் எல்லாம் செய்தார்கள். அப்போது வயதான ஒரு மிக மிக வயதான ஒரு வேத பண்டிதர், அவருக்கு பற்கள் போய்விட்டது. வயதான காலத்தினாலே பற்கள் போய்விட்டது. பல் போனால் சொல் போகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அவருக்கு ஆழ்ந்த பக்தியும் நல்ல ஞானமும் இருந்த போதிலும் பற்கள் இல்லாத காரணத்தினாலே அவரால் சரியாக ஸ்லோகங்களை சொல்ல முடியவில்லை, ருத்ர பாராயணத்தை சொல்ல முடியவில்லை. ஆனாலும் மிகப்பெரிய வேத பண்டிதர் அவர். அவரை இந்த ஹோமத்தை செய்தவர் மிக மிக அவமானப்படுத்தியிருக்கின்றார். அன்றைய நாளிலே எல்லா பாராயணம் எல்லாம் முடிந்து சாப்பிட உட்காரும் போது, உங்களுக்கு மந்திரம் சொல்ல வரவில்லை, 2 முறை சர்க்கரை பொங்கல் மட்டும் கேட்கின்றதா என்று சபை நடுவே அவரை அவமானப்படுத்தியிருக்கின்றார். இந்த அவமானத்தை தாங்க முடியாத அந்த பண்டிதர் நேராக தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சென்று அங்கே இனி நான் என் வாழ்நாளிலே சர்க்கரை பொங்கல் சாப்பிட மாட்டேன் என்று மிக வருந்தி கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். இதையெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே உணர்ந்த மகா பெரியவர் அன்றைக்கு பிரசாதம் எடுத்து வந்த அந்த செல்வந்தரை, அவருக்கு மிகவும் பணம் அதிகம், அதனால் செருக்கு இருந்தது. எது ஒன்றையும் ஆன்மீக காரியங்களை செருக்கில்லாமல் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பக்தியோடு ஒரு பூஜையை செய்கின்றோம் என்றால், இதை நாம் செய்யவில்லை, இறைவன் நம்மை செய்ய வைக்கின்றான் என்கின்ற நினைப்போடு செய்ய வேண்டும். ஆனால் அந்த செல்வந்தர் அந்த நினைப்போடு பூஜையை செய்யவில்லை, தன்னுடைய பணப்பகட்டை காட்டுவதற்காக செய்தார். இதனை மகா பெரியவர் அறிந்து விட்டார். அவரிடம் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முதலிலே அந்த வேத பண்டிதரை சந்தித்து மன்னிப்பு கேள், உனக்கு பாக்கியம் இருந்தால் அவர் மன்னிப்பு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு மடத்திலிருந்து அவரை கோபமாக திருப்பி அனுப்பிவிட்டார். தான் செய்த தவறை உணர்ந்த அந்த செல்வந்தர் உடனடியாக தேப்பெருமாநல்லூர் வந்தார். ஆனால் காலம் கடந்து விட்டது. மிகவும் அவமானத்தோடு உணர்ந்த அந்த பெரியவர் காலகதி அடைந்து விட்டார். அதனால் இவர் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க முடியவில்லை. ஆனால் இவர் செய்த தவறு அவரை தண்டித்தது. இவருடைய வயதான காலத்திலே தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து அதே தேப்பெருமாநல்லூரிலே ஒரு பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு அந்த செல்வந்தர் வந்துவிட்டார். இது மகா பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த ஞானிகள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இறைவனுடைய பரிபூர்ணமான கடாட்சம் அடைந்தவர்கள். ஆகவே ஞானிகளை போற்றுவோம். மனதிலே நாம் என்ன ஒரு நல்ல காரியம் செய்தாலும் இதனை நாம் செய்யவில்லை, இறைவன் நம்மை செய்ய வைக்கின்றான் என்கின்ற உணர்வோடு செய்து வாழ்ந்தால் இந்த ஜென்மமானது கடைத்தேறும். நமக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கும், குரு அருள் பூர்ணமாக கிடைக்கும். ஆகவே அகம்பாவம் இல்லாத பக்தி செய்து மகா பெரியவர்கள் போன்ற சந்நியாசிகளை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வோம். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா.